அரசு அதிகாரிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை. கிராம உத்தியோகத்தர்கள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். தமிழ் மக்களின் சமூக பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி. முட்டை உற்பத்தி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் வரி செலுத்துவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. இலங்கையின் தேர்தலை கண்காணிக்க வரும் வெளிநாட்டு அமைப்புகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பாக கிருணிகாவின் நிலைப்பாடு. பலத்த காற்று மற்றும் மின்னல் தொடர்பில் அவதானம். இலங்கை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை. அரசு சொத்துக்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா என ஆராய்ந்து அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தனியாக குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசு சொத்துக்களை தேர்தல் நோக்கத்திற்காக பயன்படுத்தியமை தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு ஏற்கனவே நூற்றுக்கணக்கான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்குமாறும் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தலைவர், அரசு சொத்துக்களை தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களிடமும் கேட்டுக் கொண்டார். தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக சுமார் 120 முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளது. ஆணைக்குழுவின் கூற்றின்படி பெறப்பட்ட முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை தேர்தல் சட்டங்களை மீறியமை, அரசு சொத்துக்களை தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துதல் உள்ளிட்டவையாகும். தேர்தல் வன்முறைகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என தலைவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே தேர்தல் வன்முறைகள் அதிகம் இடம்பெறும் என நம்பப்படும் 20 பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தனியார் துறை ஊழியர்களுக்கான ஊதியத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. குறைந்தபட்சம் மாதாந்த ஊதியத்தை 17,500 ரூபாவாகவும் குறைந்தபட்சம் நாளாந்த ஊதியத்தை 700 ரூபாவாகவும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன்னர் தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் 12,500 ரூபாவாகவும் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியம் 500 ரூபாவாகவும் உள்ளது. இது தொடர்பான சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு திருத்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிராம உத்தியோகத்தர்கள் இன்று முதல் எதிர்ப்பு வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்தி ஒரு வாரத்திற்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டணியின் இணைத் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை கிராம உத்தியோகத்தர்களுக்கான புதிய சேவை யாப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று மற்றும் நாளை பணியை விட்டு வெளியேறுவோம் என கிராம உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்படவுள்ள சமூக நீதி ஆணைக்குழுவில் தமிழ் மக்களின் சமூக பிரச்சினைகளை விரிவாக ஆராய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதி செய்துள்ளார். நுவரேலியா மாவட்ட வர்த்தகர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும். வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் உதவியளிக்கும். அதற்காக தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள லயன் அறைகள் இருக்கும் காணிகளின் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகளை அரசாங்கம் மீள சுவீகரிக்கும். மலையக தமிழ் மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் மாநாடு ஒன்று கூட்டப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 3 கோடி முட்டைகளின் முதல் தொகுதியை இம்மாதம் நாடு பெறும் என்று அரசு வணிக இதர சட்டப்பூர்வ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வருடம் முட்டை இறக்குமதி செய்வது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தின் தலைவர் அசரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். வட் உள்ளிட்ட அரசாங்க வரிகளை செலுத்தியதன் பின்னர் முட்டைகள் இறக்குமதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் லங்க சதோச ஊடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதற்கமைய உள்ளூர் சந்தையில் ஒரு முட்டை 50 ரூபாவிற்கும் மேல் விற்பனையாகி வருவதால் மீண்டும் முட்டை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. முட்டையின் மூலம் உள்ளூர் முட்டை வியாபாரிகள் வரம்பெற்ற லாபம் ஈட்டுவதாகவும் இதனால் நுகர்வோருக்கு பெரும் அநீதி இழைக்கப்படுவதாகவும் தலைவர் ஆசிரி வலிசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார். வணிக உரிமையாளர்களிடமிருந்து பணம் வசூலிப்பதற்காக உள்நாட்டு இறைவரி அதிகாரிகள் போல் ஆள்மாறாட்டம் செய்வோர் குறித்து உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் வரி செலுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்தவொரு நடவடிக்கைக்கும் முன்னர் உத்தியோகபூர்வ எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளுடன் அனைத்து வரி வசூல்களும் சட்ட வழி மூலமாக நடாத்தப்படும் என்று ஆணையாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்நிலையில் IRD என்ற உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த மோசடி நடவடிக்கை குறித்து இலங்கை போலீசாரிடம் உடனடி சட்ட நடவடிக்கையை வலியுறுத்தியுள்ளது. IRD சார்பாக வரிகளை வசூலிப்பதற்காக கூறி எவருக்கும் பணம் செலுத்த வேண்டாம் என வரி செலுத்துவோர் அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்துடன் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதிகாரப்பூர்வ IRD அலுவலகங்களுக்கு செல்ல வரி செலுத்துவோர் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் என்றும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தின் முதல் 4 நாட்களில் மாத்திரம் 26,889 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,24,948 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர். இதற்கமைய இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மன், சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையகம் அனுமதி வழங்கியுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு வாக்கெடுப்பை கண்காணிக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கிணங்க இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்ற ஹரின் பெர்னாண்டோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதவி இழந்துள்ளார். இதனால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்காக தாம் நியமிக்கப்பட்டால் அந்த பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கிருணிகா தெரிவித்துள்ளார். எனினும் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கோரியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சஜித் பிரேமதாசவை ஊடக நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ற வகையில் ஆட்டிவிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிருணிகாவிற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கு ஊடக நிறுவனம் ஒன்று எதிர்ப்பை வெளியிட்டதாக வெளியான தகவல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வானிலை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுகம், மத்திய, தெற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவித்துள்ளது. அரசு அதிகாரிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை. கிராம உத்தியோகத்தர்கள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். தமிழ் மக்களின் சமூக பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி. முட்டை உற்பத்தி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டில் வரி செலுத்துவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. இலங்கையின் தேர்தலை கண்காணிக்க வரும் வெளிநாட்டு அமைப்புகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பாக கிருணிகாவின் நிலைப்பாடு. பலத்த காற்று மற்றும் மின்னல் தொடர்பில் அவதானம். இலங்கை மக்களுக்கு வந்த எச்சரிக்கை. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.